உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Today's scripture taken from Daniel chapter 6 verse 16. இந்த கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்படுகிறது: நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். யார் சொல்கிற வார்த்தை? பாபிலோன் ராஜா தானியேலுக்கு உற்சாகமூட்டும் அளவிலே வார்த்தை சொல்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தானியேல் 14 வயதில் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டான். அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியேல் அங்கு அநேக மாற்றங்கள் நடைபெற்றது. அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது, உணவு முறைகளில் சில மாற்றங்கள் வந்தது. அது மட்டுமல்ல, பாஷைகள் மாற்றப்பட்டது, உடைகள் மாற்றப்பட்டது. ஆனாலும் அவர் ஒவ்வொரு நாளும் 3 தடவை 3 நேரம் ஜெபிக்கிற ஜெபம் அவனை விட்டு நீங்கவில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஒரு யூதனுடைய வழக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் 3 நேரம் ஜெபிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் தானியேல் எவ்வளோ மாற்றங்கள் வந்த பிற்பாடும் அவன் அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு, 3 நேரம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை அவன் விடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேசத்தில் அவ்வளோ போராட்டம், அவ்வளோ மரண அச்சுறுத்தல் தானியேலை சூழ்ந்திருந்தது. ஆனாலும் அந்த நேரத்திலும் ஆண்டவர் நோக்கி 3 நேரம் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அதான் சொல்கிறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. என்ன சம்பவம்? கர்த்தர் தானியேலை தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக வைத்தார். ஆனால் சில மக்களுக்கு தானியேலை பிடிக்கவில்லை. ஆகையால் தானியேல் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். முதல் குற்றம் எதில் கண்டுபிடிக்கிறான்? தன் வேலையிலே ஏதாவது குறை இருக்கிறான்னு கண்டுபிடிக்க பார்த்தார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. இரண்டாவதாக, தேவனை தேடுகிற காரியத்திலே அந்த குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தார்கள். ஆனால் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்தார்கள். ஆனால் நாட்களிலே 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு எந்த கடவுளையும் எந்த மனுஷனையும் தொழக்கூடாது என்கிற ஒரு சட்டம் அன்று ஏற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் மத்தியிலும் தானியேல் 3 நேரம் ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். இதை அவர் கண்டுபிடித்து ராஜாவோடு சொன்னார்கள். அந்த சட்டத்தின்படி அந்த ராஜாவுடைய சட்டத்தை மீறுகிறவர்கள் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். என்ன நடந்தது? ஆண்டவர் தானியேலை பாதுகாத்தார் சிங்கத்தின் கெபி. ஏன்? தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார் என்ற வசனத்தை ஹல்லேலூயா அங்கே ராஜா சொல்லப்பட்டிருந்தார். என கண்பார்ந்தவனுடைய பிள்ளைகளே, ராஜா கேட்கிறார் தானியேலை பார்த்து, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய மனுஷனே, கர்த்தர் என்னை தப்புவித்தாரா என்று கேட்டான். ஆம் ராஜாவே, கர்த்தர் என்னை தப்புவித்தார். நான் தேவனுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் எந்த நீதிக்கேடும் செய்யவில்லை. ஆகையால் கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் ஜெபிக்கிறத பழக்கத்தை விட்டுவிடவே கூடாது. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். நம் சார்பிலே கர்த்தர் நிற்கிறார். அதான் இயேசு சுவாமி சொன்னார், நீங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஏனென்றால் உலகத்திலே உபத்திரவங்கள், போராட்டங்கள் உண்டு. இதை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் தேவனை தேட வேண்டும். அதுதான் ராஜா சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை தப்புவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு தானியேலை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து என் ஆண்டவரே நீர் பாதுகாத்தீர். அது காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தானியேல் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை தேடுகிற காரியத்திலே குறை வைக்கவே இல்லை சுவாமி. அதே போல நாங்களும்
எங்கள் வாழ்க்கை எத்தனை சூழல்கள் மாறினாலும், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஜெப நேரத்தை ஒருபோதும் மாற்றக்கூடாது, குறைக்கவும் கூடாது. எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஜெயிக்கிற பிள்ளைகளாய் எங்களை வைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே.